வேட்டைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. கலந்தாய்வு தொடங்கும் நாள் விரைவில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. பணியிட மாறுதலுக்கு விண்ணப்பித்த தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு ஜூலை 2 முதல் கலந்தாய்வு. 30,000 ஆசிரியர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனை. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதில் பாஜக அங்கம் வகிக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற வினாவிற்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் பதிலளித்த அமித்ஷா, அதிமுகவை சேர்ந்தவரே முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் உறுதி. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி அமைக்கிறதா பாஜக? சில காலத்தில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என அமித்ஷா பதில். ஆஸ்கர் விருதுகளுக்கு வாக்களிக்கும் குழுவில் இடம்பெற நடிகர் கமல்ஹாசனுக்கு அழைப்பு. ஆயுஷ்மன் குரானா உள்ளிட்ட 534 பேர் குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அறிவிப்பு. கூமாப்பட்டி அருகே பிளவக்கல் அணையில் 10 கோடி ரூபாய் செலவில் பூங்கா மேம்பாட்டு பணிகள். நிதி பெற்றவுடன் தொடங்கப்படும் என விருதுநகர் ஆட்சியர் சுகபுத்ரா உறுதி. 1 கிராம் தங்கம் விலை 9,000 ரூபாய்க்கு கீழ் குறைந்தது. ஒரே நாளில் 85 ரூபாய் குறைந்தது. அண்ணா பெயரையே பாஜகவிடம் அதிமுக அடமானம் வைத்துவிட்டதென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கொடியிலும் குருதியிலும் குடியிருக்கும் அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில். பயணிகள் ரயில் கட்டணத்தை 1 கிலோமீட்டருக்கு 1 காசு மட்டுமே உயர்த்த பரிசீலனை. வரும் 1ஆம் தேதி அமலுக்கு வருவதாக கூறப்பட்ட நிலையில் ரயில்வே இணை அமைச்சர் சோமண்ணா விளக்கம். செல்போன் அழைப்பில் இன்று முதல் தினமும் 2 முறை மட்டுமே சைபர் கிரைம் விழிப்புணர்வு காலர் டியூன் ஒலிக்கும். தொந்தரவாக உள்ளதாக பொதுமக்கள் புகார் கூறியதை அடுத்து மாற்றம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீது மோதிய வேன். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கொசு அளவுக்கு சிறிய ட்ரோனை உருவாக்கியுள்ள சீனாவின் ராணுவ ஆராய்ச்சி மையம். உளவு பார்க்க பயன்படுத்த திட்டம். அமெரிக்காவில் நடிகர் பிராட் பிட்டன் வீட்டை சூறையாடிய கொள்ளையர்கள். முக்கிய பொருட்களை திருடிச் சென்றதாக புகார். இத்தாலியன் வெனிஸில் இன்று தனது காதலியை கரம் பிடிக்கிறார் அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ். 100 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பும்ரா விளையாட மாட்டார் என தகவல். எட்ஜ்பாஸ்டன் மைதானம் சுழற்பந்து வீச்சுக்கு சற்று கை கொடுக்கும் என்பதால் குல்தீப் யாதவ் அணியில் சேர்க்கப்பட வாய்ப்பு. மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மதுரை ஆதீனம் மீது வழக்கு பாய்ந்ததன் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசை தான் காப்பாற்றுச்சு. தன்னை கொல்ல சதி நடந்ததாக புகார் அளித்து பரபரப்பை கிளப்பிய மதுரை ஆதீனம் மீது காவல்துறையின் நடவடிக்கை பாய்ந்துள்ளது. சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக மதுரையில் இருந்து காரில் வந்து கொண்டிருந்த மதுரை ஆதீனம் ஹரிஹர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரியாரின் கார் உளுந்தூர்பேட்டை அருகே விபத்திற்குள்ளானதாக கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் காரை மோதி தன்னை கொல்ல சதி நடந்ததாக பரபரப்பை கிளப்பினார். கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசை தான் காப்பாற்றுச்சு. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆதீனம் தன்னை கொல்ல திட்டமிட்ட குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள் காரில் இருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில்
ஆதீனத்தின் குற்றச்சாட்டு தவறானது என விளக்கம் அளித்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை விபத்து தொடர்பான சிசிடிவி ஆதாரத்தையும் வெளியிட்டது. இந்த சிசிடிவி ஆதாரத்தின்படி மதுரை ஆதீனம் பயணித்த கார் அதிவேகமாக சாலையை கடந்ததும் குற்றச்சாட்டிற்குள்ளான கார் மிதமான வேகத்தில் வந்ததும் தெரிய வந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜலிங்கம் என்பவர் சென்னை காவல்துறை ஆணையருக்கு புகார் ஒன்றை அனுப்பினார். அதில் மதுரை ஆதீனத்தின் குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் வகையிலும் பொதுமக்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் உள்ளதாகவும் புகார் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் மதுரை ஆதீனத்தின் மீது சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகத்திற்கிடையே பகைமையை உருவாக்கும் வகையில் செயல்படுதல், பொது தீமைக்கு வழிவகுக்கும் தவறான தகவல்களை பரப்புதல் உள்ளிட்ட வழக்குகள் அவர் மீது பாய்ந்துள்ளன. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் சூழலில் ஹிமாச்சல், உத்தராகண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை வெள்ளம் புரட்டி போட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் கங்கரா மற்றும் குலு ஆகிய மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஆறுகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குலுவில் உள்ள சயின்ஸ் பள்ளத்தாக்கில் தனியார் மின் நிலையத்திற்கு சொந்தமான கூடாரங்கள், அவசரகால வாகனம் வெள்ளத்தில் சேதமடைந்தது. இந்த வெள்ளத்தில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். குலு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கார், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. பல இடங்களில் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே இமாச்சல மாநிலம் மண்டியில் தொடர் மழை பெய்து வருவதால் பியாஸ் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உத்தராகண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் அலக்நந்தா ஆற்றில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்துவானியில் கனமழையால் கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் இருந்த கால்வாயில் பாய்ந்தது. இதில் பிறந்து 3 நாட்களான பச்சிளம் குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய போது இந்த சோக நிகழ்வு நடந்துள்ளது. குஜராத்தின் நவ்சாரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் காவிரி கரையோரம் உள்ள தட்கேஸ்வர் மகாதேவ் கோயில் மூழ்கும் அளவிற்கு வெள்ள நீர் கரை புரண்டோடுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பெய்த மழையால் செனாப் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு நலன் கருதி பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு அருகே செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன.